ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, போதும் அம்மா. நீ அழுததும் புலம்புனதும் கண்ணீர் சிந்தினதும் அனைத்துமே போதும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே வலியை கொடுத்து விட்டது. அழுது அழுது எப்பொழுதும் சோர்ந்து போயெல்லாம் இருக்கிறாய். தேம்பி தேம்பி அழுது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து தேம்பி தேம்பி அழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களோடு நீ இருந்திருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு அப்பப்போ சொல்லிக்கொண்டு இருப்பது ஒரே ஒரு விஷயமாக மட்டுமே இருந்தது. என்னவென்றால் பார்த்து கொள்ளலாம், பொறுமையாக இரு என்பது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுது அழுது என்னத்தை சாதித்தாய்? நீ அழுது அழுது ஒன்றுமே நீ சாதிக்கவில்லை. அதனால் நான் இப்பொழுது சொல்வது, அழாதே. எதுவாக இருந்தாலும் இங்கு பெற்றுக்கொள்ளலாம். எதுவுமே இங்கு கஷ்டமானது அல்ல. எல்லாம் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொன்று கிடைக்க வேண்டும் என்று இருந்தது என்றால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதற்காக சிலர் பார்த்தாயா, சிலருடைய வாழ்க்கையில் எந்த முயற்சியையும் போட்டிருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு உடனடியாக கிடைக்கும். அதுவே சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிறாயா? அவன் அதிகமாக முயற்சிகளை போடுவான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் முயற்சிகளை போட்டால் மட்டுமே தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று இருந்தது என்றால் கட்டாயமாக கிடைத்துவிடும். அளவுக்கு மீறி எதையும் நினைத்து கவலைப்படாதே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக சிறப்பாகவே நான் அமைத்து தருவேன். ஒரே விஷயத்தை போட்டு அதிகமாக குழப்பிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று நினைத்து கொண்டு இருப்பது உனக்குத்தான் மன உளைச்சலுக்கு மேல் மன உளைச்சலாக இருக்கும். கண்டிப்பாக நான் இன்று மட்டும் அல்ல, என்றும் உனக்காக துணை இருப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாகவே நான் நடத்தி வைப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவென்பது எனக்கு இதுவரைக்கும் தெரியாமல் அல்ல, ஒவ்வொன்றாக கண்டிப்பாக எனக்கு தெரியும். நிச்சயமாக நான் ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்று உனக்காகவே நான் தருவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். நீ இது செய்ததினால்தான் உனக்கு தவறு நடந்துவிட்டது, அதை செய்ததினால்தான் தவறு நடந்துவிட்டது என்று ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாவற்றையும் உனக்கு குத்தி காட்டியே பேசுகிறார்கள். ஆனால் நீ மட்டும் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொள். யார் என்ன பேசினாலும் சரிதான். அதை நினைத்து அழுவது, அதை நினைத்து கவலைப்படுவது எதுவும் செய்யாதே. ஏன் மற்றவர்கள் பேசுகிறார்கள்? அதை முதலில் சொல் பார்க்கலாம். ஏன் பேசுகிறார்கள்? அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்றுதானே அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு பொழுதும் நீ இடத்தை கொடுத்து விடாதே. நீ என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய ஆழ்மனதில் ஆசைகள் இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் தாராளமாக நீ செய். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கும். அழாமல் செய். எதற்காக அழ வேண்டும்? எதற்காக கவலைப்பட வேண்டும்? நடக்கவில்லை என்றால் கவலைப்படலாம். நீ முயற்சியை எடுத்து வைத்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நடக்காது, முடியாது என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்வது பிடிக்காது. தான் ஜெயிக்க வேண்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசை இருக்குமே தவிர மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் ஆசைப்படவே மாட்டார்கள். அதனால் மற்றவர்கள் இதை பேசிவிட்டார்கள், அதை பேசிவிட்டார்கள் என்று ஒரு பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய எண்ணத்திற்கும் உன்னுடைய குணத்திற்கும் கண்டிப்பாக நீ மிக பெரிய அளவில் சாதிப்பாய். கட்டாயமாக நீ தேடும் ஒவ்வொன்றையும் நீ அடைவாய். இதில் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கவலையோ, நம்ம இதை யோசிச்சோமே, இது நடக்காமல் போயிடுமோ, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காதோ என்று எதுவுமே நீ நினைக்காது. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையாக யோசிக்கிறாயோ கண்டிப்பாக
எல்லாமே நேர்மறையாகவே நடக்கும். ஏன் எதிர்மறையாக எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டும்? எதிர்மறையாக எந்த விஷயத்தையும் யோசிக்காதீர்கள். எல்லா விஷயத்தையும் நேராகவே எல்லா விஷயமும் நடக்கும். நல்லது செய்வோம். எல்லா விஷயமும் அற்புதங்களாகவே இருக்கும் என்று மட்டுமே யோசியுங்கள். நீ சிரித்து நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூட இருப்பவர்களும், அதாவது உன் வீட்டில் இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்படாதே. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தும் குறைத்து நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அது போலவே தரப்படும். இப்பொழுது வேண்டுமானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதேதோ உன்னை பற்றி பேசலாம். தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சொல்லலாம். ஆனால் இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி யாராலும் பேச முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்தால் தானே மற்றவர்கள் பேச முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் அதுவே சரியான விஷயம் நடந்துவிட்டால் எப்படி பேச முடியும்? தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் இதற்கு மேல் யாரோ சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையுமே வைக்க மாட்டேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாகவே அடுத்தடுத்து கிடைத்து அடுத்தவர்களே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவள் தெரியாம பேசிட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நான் உயர்த்தி நிப்பாட்டுவேனே தவிர ஒரு பொழுதும் ஒரு நாளும் இவளுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சரியாக தான் சொல்லியிருக்கோம், இவள் நல்லாவே இருக்க மாட்டான்னு நம்ம அப்பயே சொன்னோம், அதே மாதிரி இவ பாரு வாழ்க்கையில் எப்படி போயிட்டா அப்படின்னு மற்றவங்க சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் நான் அடுத்தவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுத்துடவே மாட்டேன். நல்லது நடக்கும்மா, எல்லாமே நல்லது நடக்கும். எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். உனக்கு செய்ய மாட்டேன்னா என்ன? உனக்கு நான் கட்டாயமாக நல்லது செய்வேன். யார் யாருக்கோ பிடிச்ச விஷயங்களை செய்கிறேன்னா நிச்சயமாக என்னையே எப்போ பார்த்தாலும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கல்ல, உனக்கு கண்டிப்பாக நல்லது செய்வேன். மனதளவில் எதையும் போட்டு குழப்பிக்காத. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு தேவையில்லாமல் குழம்பி தவிக்காத. இப்படி நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை கூட போட்டு குழப்பிக்கொள்ளாத. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ நினச்சதும் நடக்கும். உனக்காக நான் சில விஷயம் நினச்சி வச்சுருக்கேன் பற்றியா, அதுவும் நடக்கும். ஆக மொத்தத்தில் நீ நினச்ச விஷயமும் நல்ல விஷயம், நான் நினச்சி வச்சுருக்க விஷயமும் நல்ல விஷயம், எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் பாரு. அதுதான் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த நாளுக்காக நீ காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ பெருமைப்படுற அளவுக்கு நல்லது செய்வேன். அடுத்தவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றோ, அடுத்தவர்கள் பேச்சினால் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றோ எதையுமே நினைத்து ஒரு நாளும் அழுது புலம்பாதே. நீ புலம்பியது, அழுதது, மனம் வேதனை அடைந்தது எல்லாமே போதும். யோசித்து பார், எத்தனை விஷயங்களை தாண்டி வந்தார். அதே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தாண்டி வருவாய். நீ வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க இந்த சாய் இன்றும் என்றும் உனக்காகவே இருந்து உனக்கு நல்ல வழியாக இருந்து செய்து கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். மன அமைதி கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். உனக்கு பிடித்த கோவிலுக்கோ இல்லை உனக்கு பிடித்த இடத்திற்கோ சரி, அதையெல்லாம் விட்டு அமைதியாக 4 செவத்துக்குள் போட்டு அப்படியே நீ உட்கார்ந்தே இருந்தால் வாழ்க்கையில் கஷ்டம்தான் வரும். நீ கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுதோ, குழப்பம் என்று ஒன்று வரும் பொழுதோ தயவு செய்து வெளியே போய் சுதந்திரமாக காற்றோடு போய் அமர். நிச்சயமாக எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. குழப்பங்களிலிருந்து வெளியேவும் வந்துவிடலாம். நல்ல விதமாக எல்லாமே இனி நடக்கும். நல்ல நேரம் கைகூடும் பொழுது தப்பான விஷயங்களை பற்றி யோசிக்கலாமா?
தப்பான விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது. இனி வரும் காலம் எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனாட். ஓம் சாய்ராம்.